ஹலோ குழந்தைகளா, போன எபிசோடு பார்த்தீங்களா? போன எபிசோடில் ராமர், லக்ஷ்மணர், அப்புறம் விஸ்வாமித்திரர் இவங்க 3 பேரும் மிதிலா நகரத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எதுக்காக போகிறாங்கன்னு பார்த்தோம், சுயம்பரத்துக்காக போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? அப்போ மிதிலா நாட்டை ஆண்டது யாருன்னாக்க ஜனகர்னு சொல்லிட்டு, அந்த ராஜாவோட பேர் ஜனகர். அவரோட நாட்டில் திடீர்னு என்னாச்சு, மழையே இல்லை, வறட்சியாக இருந்தது. அப்போ முனிவர்கள், குலகுரு இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நம்ம நாட்டுக்கு மழை வரணும் அப்படின்னாக்க நீங்கள் யாகங்கள் பண்ணணும் அப்படின்றாங்க. அதே போல் யாகங்கள்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு குரு சொல்கிறாரு, நம்ம நிலத்தில் போய் உழலாம், கலப்பையை வச்சுட்டு நீங்கள் உழுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜனகர் கலப்பை எடுத்துக்கிட்டு, கலப்பை என்னது, ப்ளவ் பண்ணுறதுக்கான ஏர், அதை எடுத்துக்கிட்டு அங்கே போய் நிலத்தை உழுறாங்க. அங்கே உழும்போது என்ன ஆகுது, ஒரு இடத்துல டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த என்ன சத்தம் அப்படின்ட்டு அந்த இடத்த ஓப்பன் பண்ணி அந்த மண்ணெல்லாம் நகர்த்திட்டு பார்த்தா அங்கே ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டியில் என்ன இருக்குதுன்னு திறந்து பார்த்தா ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தா. அந்த பெண் குழந்தைக்கு பேர் தான் என்னன்னு பேர் வச்சாங்க, சீதா. சரி, ஏன் சீதான்னு வச்சாங்க? சான்ஸ்கிரிட்டில் இந்த கலப்பைக்கு பேர் சீதா, அதனால் அந்த குழந்தைக்கு பேர் சீதாவாக வச்சாங்க. அந்த சீதாயை தன்னோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் ஜனகராஜர் தன்னோட பொண்ணை போலவே, தன்னோட பொண்ணாகவே அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அதே போல் ஜனகருக்கு ஒரு தம்பி இருக்கார், தம்பிக்கும் ஒரு 3 பெண்கள் இருக்காங்க. ஸோ அந்த 3 பெண்களும் இந்த சீதாவும் சேர்ந்து டே பை டே தினக்கிரமானமாக வளர்ந்துக்கிட்டே வராங்க. இந்த 3-4 பேரும் வளர்ந்துட்டுருக்காங்க. அவங்க நல்ல அறிவில் சிறந்தவர்களாக இருக்காங்க, கல்வியில் சிறந்தவர்கள், எல்லா விதத்துலேயும் நல்ல நிபுணர்களாக, நல்ல அறிவாளியாக நல்லா வளர்ந்து வராங்க டே பை டே. அப்போ என்ன பண்ணுறாங்க, சீதா தன்னோட தோழிகளோட பந்து விளையாடுறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, பந்துன்னா பால் எப்படி இருக்கும்னு தெரியும். சரி, இப்போ நமக்கு பந்து தெரியும். அந்த காலத்தில் பந்து எப்படி இருக்கும்? பந்து அந்த காலத்தில் அவ்வளோவா இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த பூவெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பூவெல்லாம் சுற்றி 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 ஒரு பால் மாதிரி பண்ணி அதை வச்சுட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க சீதா. அப்படி விளையாடும் பொழுது என்ன ஆகுது, அது அப்போ விளையாடிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸ் மேலே ஒரு வில் இருக்குது. அந்த வில் என்னன்னாக்கா அந்த சிவதனுசுன்னு பேர் அதுக்கு. அந்த சிவதனுசு ரொம்ப வெயிட், அதை யாராலேயுமே தூக்க முடியாது. அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுக்கணுன்னாக்க ஈஸியாக தூக்க முடியாது. அந்த பெட்டியை தான் நகர்த்தணும். அந்த பெட்டியை நகர்த்தணுன்னா கூட ஒரு 70-80 பேர் சேர்ந்து அதை நகர்த்தினா தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது நகரும். ஸோ அந்த மாதிரி அந்த வெயிட்டான அந்த வில் இருக்குது. அந்த வில்லுக்கிட்ட தான், அந்த வில்லோட அந்த பாக்ஸ்க்கு பின்னாடி போய் அந்த பந்து விழுந்துருது. அதை எடுக்கணும். எல்லோரும் போய் ட்ரை பண்ணுறாங்க, அந்த வில்லை தூக்க முடியல, பெட்டியை நகர்த்த முடியல. உடனே சீதா என்ன பண்ணுறா, அந்த இடத்துக்கு போய் அந்த வில்லை சர்வசாதாரணமாக ஈஸியாக 2 கையாலையும் அப்படியே தூக்குறா. தூக்கின உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைங்கள்லாம் அந்த பெட்டியை லைட்டாக நகர்த்திட்டு அந்த பந்தை எடுத்துகிட்டு விளையாடுறாங்க. இவ்வளோ ஈஸியாக அதை பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இதை யார் பார்க்குறாங்கன்னா, அந்த பக்கமாக போன ஜனக மகாராஜா பார்க்குறாரு. ஆஹா, இதை யாராலையுமே தூக்க முடியாத ஒரு வில்லை ஒரு சின்ன குழந்தை சீதா தூக்கி இருக்கா, சின்ன பொண்ணு. அப்படின்னா அவளுக்கு வரக்கூடிய கணவர் எப்படி இருக்கணும், அவளை விட நல்ல வீரம் மிகுந்தவனாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வரனை தான் நம்ம பொண்ணுக்கு தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அதனால தான் இப்போ இந்த சுயம்பரத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சரி, இந்த சுயம்பரம்னா என்ன? இந்த சுயம்பரம்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, தன்னோட பொண்ணுக்கு, அந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் செய்யணுன்னாக்க எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய ராஜாக்கள், இளவரசர்கள் அவங்களெல்லாம் அழைப்பாங்க. எல்லாரையும் வர சொல்லிவிட்டு தன்னோட நாட்டில் எல்லாரையும் வர சொல்லி எல்லாரையும் உட்கார சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ஜெயிக்கிறவங்களுக்கு தான் தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. சரியா? சரி, இப்போ எல்லாரையும் கூப்பிட்டுட்டாங்க. இப்போ என்ன போட்டி வைக்க முடியும்? இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த வில்லு இருக்கு இல்லையா, அந்த வில்லை தூக்கி அதில் யார் ஒரு நூல் மாதிரி இருக்கும், நான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தன்னை பொண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்.
சரின்னு சொல்லிட்டு அப்போ எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ராஜாக்கள், இளவரசர்கள், எல்லா விதமான நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ வந்து அதே சமயம் இங்கே விஸ்வாமித்திரரும் தன்னோட அழைச்சிட்டு வந்த ராமர், லக்ஷ்மணர் இவங்களும் ஒரு இடத்துல அங்கே அவங்களோட சேர்ந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போ 60-70 பேர் சேர்ந்துட்டு அந்த பாக்ஸை தள்ளிட்டு வராங்க. தள்ளிட்டு வந்து சென்டரில் வைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்கிறார், இதை யார் எடுத்து நான் பூட்டுறாங்களோ அவங்களுக்கு என்னோடய பொண்ணு சீதாவை நான் கல்யாணம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ராஜாவாக வந்து பார்க்குறாங்க. ஆனால் யாராலையும் அந்த வில்லை தூக்கவே முடியல. ஒருத்தர் தூக்குறாங்க, அதை தூக்க முடியாமல் விழுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணிகிட்டே போகிறாங்க. ஆனால் யாராலையும் தூக்க முடியல. இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. என்ன இது, இவ்வளோ பெரிய வில்லு ஒரு பொண்ணு தூக்குறா, ஒரு ராஜா இத்தனை வலிமை மிக்க ஒரு ராஜாவால் யாராலையும் தூக்க முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்பொழுது விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் ராமரை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராமர் போய் நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டோடனே விஸ்வாமித்திரர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த வில்லை எடுத்து வில்லுக்கிட்ட போய் வில்லை வணங்கிட்டு அப்புறம் எல்லாரையும் பார்த்து வணங்கிட்டு அந்த வில்லை சாதாரணமாக அசால்ட்டாக அந்த வில்லை எடுக்கிறாரு. எடுத்து அந்த நானை எடுத்து பூட்டும்பொழுது என்ன ஆகுது, அந்த வில்லு உடஞ்சி போச்சு. அது வந்து தூக்கணும். இவர் என்ன பண்ணார், அதை தூக்குறாரு. தூக்கி அந்த நான் பூட்டும்போது அந்த வில்லு உடஞ்சிடுத்து. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இப்படி ஒரு மணவாளன் தான் என்னோடய பொண்ணுக்கு தேவை, என்னோடய பொண்ணுக்கு தக்க வரன் கிடச்சிடுத்து அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து சீதா தன்னோட கையில் வரமாலை வச்சுருந்து இந்த மாலை வச்சுன்னு நிற்கிறா. சொல்கிறாங்க, நீ போய் மாலையை ராஜா கழுத்தில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போடும் பொழுது ஒரு முனிவர் வராரு. அவர் பேர் என்ன, பரசுராமர். அவர் ஏன் வந்தார், எதுக்கு வந்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பார்க்க சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். என்னோடய இன்னொரு வீடியோவான சிபிஎஸ்சி மேடிஎஸ்சி இருக்கு இல்லையா, அதையும் பாருங்கள். அதையும் பார்த்து மேத்ஸு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாத்தையும் கற்றுட்டு நல்ல எஜுகேட்டட் குழந்தைங்கள மாறுங்க. ஓகே, தேங்க்யூ.